தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூவை ஜெகன்மூர்த்தி தொடர்பான ஆள்கடத்தல் வழக்கில் கைதான 5 பேருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. விவரங்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே காதல் திருமண விவகாரத்தில் தேனி பெண்ணை திருமணம் செய்த தனுஷின் தம்பி இந்திரஜித் கடத்தப்பட்டார். இது குறித்து திருவாலங்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இதில் 5 பேர், அதாவது அந்த பெண்ணின் தகப்பனார் வனராஜா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் பெண் காவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5 பேர் மட்டுமின்றி இதில் தொடர்புடையதாக ஏடிஜிபி மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவரையும் இது வழக்கில் சேர்த்திருந்தனர். இதில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்ற நிலையில் இந்த 5 பேரிடம் சிபிசிஐடி விசாரிக்க தற்போது திருவள்ளூர் நீதிமன்றத்தில் 5 பேரையும் கொண்டு வந்து ஆஜர்படுத்தினர். இவர்களுக்கு 5 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு செய்திருந்த நிலையில் நீதிமன்றமானது 2 நாட்களை தற்போது விசாரணைக்கு அனுமதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி பார்த்தசாரதி.